எத்தனை தொகுதிகளில் போய் பண்ணாங்க, இதை இன்டர்போலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன் சொல்லுவாங்க. அதுலலாம் இந்த எரர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறைந்தபட்சம் 35% நீங்கள் தாண்டணும். அடுத்த ரெண்டு கட்சிகளும் 30, 32, 32 அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு சில எக்ஸிட் போல் குறிப்பாக அந்த தாவேகாக்கு ஹையர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து பெரிய அளவு வாக்கு வந்து போயிடுச்சு. என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எங்கேயோ கால்குலேஷனில் மிஸ்டேக் நடந்துருக்குது, அவ்வளோதான். தாவேகாக்கு வந்து சரி விடுங்க, நான்லாம் சிங்கிள் டிஜிட் அதுவே அதிகம் தான் நான் நினைக்கிறேன். சிங்கிள் அப்படின்றதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது எக்ஸிட் போல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே சொன்னது என்ன, திமுக பக்கமும் காங்கிரஸ் விசிகா பேட்லி பெர்ஃபார்மிங் அப்படின்னு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக பல தொகுதிகளில் பேட்லி பெர்ஃபார்மிங் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் மேஜர் சங்கு கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸில் வந்து இன்னொரு காரணம் இருக்குது. முதல்ல அவங்க மிரட்டி இதெல்லாம் வாங்கினது, தாவேகாவோட போனோம் அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதையும் மீறி அந்த தொண்டர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்க தான் செய்யும். எக்ஸிட் போல் அப்படின்றத விட நமக்குன்னு ஒரு அனுமானம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த தடவை மம்தா தீதி இஸ் லூசிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே மாறி மாறி வருகின்றது அப்படின்றது ஒன்று. இந்த தடவை வந்து யூடிஎஃப்க்கு தான் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய அளவு மெஜாரிட்டிலாம் இல்லை. ஏற்கனவே இருந்த மாதிரி 72 அப்படி தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 3-way போலரைசேஷன். பாஜக வந்து கணிசமான வாக்குகளை வந்து பெறப்போகின்றது, அது என்னவோ நிச்சயம். பட் அது எந்த அளவுக்கு வந்து யாரை டேமேஜ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ ஒருவேளை பாஜக வந்து ஒரு 4லிருந்து 6 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ எக்ஸிட் போல எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லா எக்ஸிட் போலுமே வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 10க்கு மேலே ஒரு 25, 26 தொகுதிகள் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? சரி விடுங்க, அந்த 98% கால்குலஸ் தான் நான் சொல்லுவேன். ரிசல்ட் வரட்டும், அதைத்தான் நான் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாக எடுத்துப்பனே தவிர, இதெல்லாம் வந்து சரி ரைட்டு, இதில் நிறைய இருக்குது சிவா. எத்தனை தொகுதிகளில் போய் பண்ணாங்க, இதை இன்டர்போலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன் சொல்லுவாங்க. அதுலலாம் இந்த எரர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறைந்தபட்சம் 35% நீங்கள் தாண்டணும். அப்போ தான் வந்து அது கூட அடுத்த ரெண்டு கட்சிகளும் 30, 32, 32 அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். வேறஸ் இப்போது இதில் ஒரு சில எக்ஸிட் போல் குறிப்பாக அந்த தாவேகாக்கு ஹையர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து பெரிய அளவு வாக்கு வந்து போயிடுச்சு. 22லேருந்து 32 தொகுதியெல்லாம் அதிமுக கூட்டணி. அதான் அவங்களுடைய வாக்குன்றதும் பெருசா பொழந்துன்னு தாவேக பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு வந்து அந்த வாக்கு பர்சன்டேஜ் இன்டாக்டா இருக்கு. அவங்களுக்கும் வந்து தாவேகாக்கு இணையா சீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எங்கேயோ கால்குலேஷன்ல மிஸ்டேக் நடந்துருக்குது, அவ்வளோதான். தாவேகாக்கு வந்து சரி விடுங்க, நான்லாம் சிங்கிள் டிஜிட் அதுவே அதிகம் தான் நான் நினைக்கிறேன். சிங்கிள் அப்படின்றதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். முதல்ல அந்த நம்ம ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த ஷார்ட்ஸ் தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்கப்பா. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் 105 சீட்டு கொடுத்தீங்களே தாவேகாக்கு, இன்னைக்கு எப்படி சொல்கிறீங்களே. ஏங்க சர்காஸ்டிக்காக ஏதோ பேசுகிறதுக்கும் என்ன பேசுகிறன்றதுக்கும் வித்தியாசம் தெரிய வேணாமா? எல்லாரும் கேட்குறாங்க, விட்டா என்ன தாவேகால கோபாசே ஆகிடுவாங்க போல இருக்குது சிவா உங்கள் புண்ணியத்தில். இல்லை, அந்த ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் 45% கிடைக்கும், 115 சீட்டில் வின் அப்படிங்கிற மாதிரி தானே பேசியிருந்தீங்க சார். நீங்கள் கேட்டீங்க கூட்டணிக்கு போவாங்களா அப்படின்றதுக்கு நக்கலாக சொன்னேன். ஆல்ரெடி 115 வந்துட்டாங்க, 2 சீட்டுக்கெல்லாம் கூட்டணி தேவையா. அதில் இன்னொன்னும் சொல்லியிருந்தேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி 2 வீடியோ விட்டாருன்னா போதும், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ சர்காஸ்டிக்காக நான் பேசியிருக்கேன்.
அது 1 கோடி வியூஸ் ஷார்ட்ஸ்லேயே தாண்டி போயிடுச்சு. இன்னும் இன்ஸ்டாகிராமில் 1 கோடி. அப்போ எனக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி ஆதரவாளர்கள் இருக்காங்களோ சிவா. நானும் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா எனக்கும் ஒரு 1.5 கோடி ஓட்டு நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் 2029. இப்போ சார் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல 5 மாநிலங்களுக்கு வெளியாகி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தீதி பவுண்டரி அடிப்பாரா 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, 4வது முறை. இல்லை, இது வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்கின்றது. ஏன்னா இந்த தடவை ஓட்டு சதவீதம் வந்து பெரிய அளவில் இருக்குது. அங்கே வந்து அந்த இன்டிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பயமுறுத்தி ஓட்டு போடாமல் வைக்கிறது. இவங்கெல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு அவங்களெல்லாம் ஓட்டு போடாமல் வைக்கிறது. பஞ்சாயத்து தேர்தலில் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்டு அந்த ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போல் வைலன்ஸ் ஒரு காலத்தில் பீகார் இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி அங்கெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக நடக்குது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் அது இந்த வருஷம் பாருங்கள் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீ போல் வைலன்ஸ் நாமெல்லாம் வந்து ப்ரீ போல் சர்வே போஸ்ட் போல் சர்வேன்னு சொல்லுவோம். அங்கே ப்ரீ போலில் எத்தனை பேர் செத்து போனாங்க, போஸ்ட் போலில் எத்தனை பேர் செத்து போகிறாங்க அப்படின்னு. அண்டு இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட் போலீஸே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி சென்ட்ரல் போலீஸ் தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பார்டரில் பாதுகாக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து நிற்கிறாங்களே அப்படின்னு. இது மட்டும் இல்லை சிவா, அதாவது இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன், அப்போ வெளியிடப்பட்ட ஒரு கார்ட்டூன் வந்து பழைய காலத்து கார்ட்டூன் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்திரா காந்தி அவர்கள் இருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. அப்போ வந்து இந்த கவச வாகனங்கள், இராணுவ வாகனங்கள்லாம் அப்படி போய் நிற்குது. அப்போ யாரோ கேட்குறாங்க, என்ன ஏதாவது சண்டையான? இல்லை வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்குது அதுக்கு போகுது அப்படின்னு. அபிஷேக் பானர்ஜி, ஆமாம், அவர் வேற சொல்லியிருக்காரு, இன்னும் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தும் ரஃபேலை மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ணல, அதிகம் பண்ணிருங்களேன் அப்படின்னு. சரி, இது எல்லாமே இந்த எஸ்ஐஆர் முதற்கொண்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே கோர்ட்டு வரைக்கும் போய் அதுக்கப்புறமா தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. முதல்ல அடுத்தது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா பூத்துலேயும் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸஸ், அதுவும் அது பெரிய கன்னோட சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே யாரும் எந்த பிரச்சனையும் சொல்லலையே. யாராவது எதாவது கேட்டோமா எதுக்கு இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நீங்களாம் வந்து எல்லையை பாதுகாக்க போங்கன்னா அது தெரியும், எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இந்த தடவை தான் ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போனில் எந்த விதமான வயலன்ஸும் இல்லை. வயலன்ஸ் இந்த சென்ஸ் டெத் இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி பின்னாடி அப்படின்னு கொலை நிறைய நடந்திருக்கு. இந்த தடவை இல்லை. அட்லீஸ்ட் இதுக்காகவாவது நம்ம இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்ல வேணாமா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து நிற்குது, இடியில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, உடனே அங்கே சிஎம் வராங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபைலோட வெளில போகிறாங்க. இதெல்லாம் எங்கேயாவது நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? அவங்க செய்யறது சரியா தப்பா அதெல்லாம் வேறங்க. வாரண்டோட வந்தாங்களா இல்லையா அதெல்லாம் வேற. அதை நீங்கள் கோர்ட்டில் போய் பண்ணுங்க. இப்போ இங்கே தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஒரு அரசாங்க இதை நீங்கள் இது பண்ண முடியுமா அப்படின்னு கோர்ட்டுக்கு தான் போனாங்களே தவிர அவங்கள வந்து தடுத்து நிறுத்திட்டு இல்லை நாங்கள் இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்லாம் யாரும் கலாட்டா பண்ணல. ஆனால் அங்கே இதெல்லாம் நடந்திருக்கு. கோர்ட்லேயே சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஃபோர்ஸ் தேவை தானே. அண்ட் அந்த பயம் ஃபியர் ஃபேக்டர்ன்றது இல்லை. அதுதான் வந்து அந்த 92% 93% ஓட்டுப்பதிவு அப்படின்றத நான் பார்க்குறேன். மக்கள் வந்து தைரியமாக வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அந்த எஸ்ஐஆர் அப்படின்றத ஒரு காரணம் சொல்லலாம். பட் இருக்கிறதுலையும் 93% வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிச்சயமாக மக்கள் வந்து ரைட்டு நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வாக்களித்திருக்கின்றார்கள். இது வந்து மாற்றத்திற்கான வாக்காக இருக்குமா இல்லை பவுண்டரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே தட்டி 3 ரன்னோட நிறுத்திடுவாங்களா அப்படின்றத 4ஆம் தேதி தான் பார்க்கணும். பட் எனக்கு என்னவோ இது பவுண்டரி சாத்தியமில்லை தான் தோணுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு தான் அதிகமான நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. எக்ஸிட் போல் அப்படின்றத விட நமக்குன்னு ஒரு அனுமானம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த தடவை மம்தா தீதி இஸ் லூசிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா எப்படி பார்க்குறீங்க எக்ஸிட் போல்? இது வந்து அங்கே மாறி மாறி வருகின்றது அப்படின்றது ஒன்று. இந்த தடவை வந்து யூடிஎஃப்க்கு தான் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய அளவு மெஜாரிட்டிலாம் இல்லை. ஏற்கனவே இருந்த மாதிரி 72 அப்படி தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 3-வே போலரைசேஷன். பாஜக வந்து கணிசமான வாக்குகளை வந்து பெறப்போகின்றது, அது என்னவோ நிச்சயம். பட் அது எந்த அளவுக்கு வந்து யாரை டேமேஜ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ ஒருவேளை பாஜக வந்து ஒரு 4-6 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அங்கே யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம இவங்களுக்கும் ஒரு 68, அவங்களுக்கு ஒரு 68, மீதி இவங்க அப்படின்னு வந்துட்டுனா ரொம்ப சோக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆனா வந்து இப்போ சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கு வெற்றி பெற போறது அப்படிங்கிற நிலையில தானே அமைஞ்சிருக்கு எக்ஸிட் போலிங். எல்லாம் கரெக்டு தாங்க. எல்லா எக்ஸிட் போலையுமே வந்து நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் சொதப்பியிருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தா தான் தெரியும். பொதுவில் ஒரு கருத்து இருக்கு. கேரளாவில் 10 வருஷம் ஆகிப்போச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும். இது 10 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால இந்த தடவையும் கம்யூனிஸ்ட், ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து சாலிடாக அவங்க ஜெயிக்கிறாங்க காங்கிரஸில். ஸோ அந்த ஒரு இதனால ரைட்டு நமக்கு என்ன வந்தது அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். சரி, அவங்க என்ன மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நார்மலாக ஒரு அனுமானம் அப்படி இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்து ரைட் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். 4ஆம் தேதி வரதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போலிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் சீட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸிட் போலை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸிட் போல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே சொன்னது என்ன, திமுக பக்கமும் காங்கிரஸ் விசிகா பேட்லி பெர்ஃபார்மிங் அப்படின்னு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக பல தொகுதிகளில் பேட்லி பெர்ஃபார்மிங் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் மேஜர் சங்கு கொடுத்துருந்தாங்க. பாமக பிரச்சனை இல்லை, அது வந்து அவங்க கொஞ்சம் செல்வாக்காக இருக்கின்ற தொகுதிகள் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. அதனால் அவங்க வந்து நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரெண்டு அதே அங்கே காங்கிரஸில் வந்து இன்னொரு காரணம் இருக்குது. முதல்ல அவங்க மிரட்டி இதெல்லாம் வாங்கினது, தாவேக்காவோட போனோம் அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது வந்து அந்த சீட்டு வாங்கின பிறகும் உள்ளுக்குள்ளேயே பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, வேலை செய்கிறவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்கல, இது விற்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் போயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து திமுகவுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இது பாருங்க அது கூட்டணி கட்சியா நம்ம கட்சியாலாம் பார்க்கக்கூடாது, யாராக இருந்தாலும் நம்ம அணியில் இருக்கவங்க ஜெயிக்கணும், இல்லாட்டா வந்து உங்கள் பதவியெல்லாம் இது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி அந்த தொண்டர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்க தான் செய்யும். அடுத்தது அந்த விசிகா விஷயத்தில் வந்து கூட்டணி கட்சியினர் வேலை பார்த்தாலும் தொண்டர்கள் வந்து தலைவர் பின்னாடி இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றுருந்தாருன்னா ரிசல்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். 8க்கு 8 ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்லி அவர் நழுவினார் இல்லையா? ஸோ அது வந்து தொண்டர்கள் மனசில் ஒரு அதிருப்தியை தோற்றுவித்திருக்கலாம். அவங்க தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலையும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் நான் சொன்னேன், இவங்க வந்து 124 அப்படின்னாலும் ஒட்டுக்காது திமுகவே இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.